தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமசி புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். தனுசு ராசி ஆவணி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள். வீடு மனை கொள்வதற்கும், வீடு கட்டுவதற்கு, வீடு மனை கொள்வதற்கும், கிரகாரம்பம் செய்வதற்கும் மிகச்சிறப்பான நாள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 11ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் விளக்கும், தடைகளை விளக்கக்கூடிய கடவுள் விநாயகர். அதாவது பார்த்தீங்கன்னா எதுலேயும் ஷார்ட்கட். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு செயலை சீக்கிரம், அதாவது அதோடைய ஷார்ட்கட் என்ன, அந்த செயலை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விளக்கி அந்த செயலை சீக்கிரம் முடிச்சு கொடுக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா விநாயகர் தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 22ஆம் தேதி சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் இரவு 9:56 இருந்து இரவு 1:26 வரை சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்தில் எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காய்கறி நறுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை எதுவும் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது. அப்போ கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். சந்திர கிரகணம் ஆவணி 22 இரவு 9:56 இருந்து இரவு 1:26 வரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாசங்கிறது சூரியன் வலுவான நவகிரகத்துடைய தலைவன் தான் சூரியன். சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய மாசம். இந்த மாசம் 4 நவகிரகங்கள் பிறந்திருக்காங்க. குரு, சுக்கிரன், தேவகுரு குரு, அதே போல அசுரகுரு சுக்கிரன், சனி, செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் பிறந்தது இந்த ஆவணி மாதம் தான். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாதத்திலே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 28ஆம் தேதி வரை. ஆவணி மாதம் 28ஆம் தேதி வரை 10ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறது பார்த்தீங்கன்னா தசம அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க. திக்பலம் வலிமையாக இருக்கக்கூடிய நிலைமை. அதாவது 10ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் இருக்கும்போது ரொம்ப 10ஆம் இடங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கார் அப்படின்னா தொழில் சம்பந்தமான அதிர்ஷ்டம், தொழில் சம்பந்தமான வாடிக்கையாளர் பெருகக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள் சேரக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, தொழிலில் வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அதே போல மாமியார் வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் 10ல் இருக்கார் அப்படின்னா தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக அதாவது சுப செலவு முதலீடு போடக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும். ஆக 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தசம அங்காரகா, திக்பலம், தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு பதவி, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம். 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11க்கும் கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்க ராசிநாதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். ஆனால் 4ஆம் தேதி வரை தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருவார். பொதுவாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறது நன்மை, விபரீத ராஜயோகம். அதாவது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சா அதுக்கு பேர் என்னன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான யோக பலனை செய்யும். ஆனால் 11ஆம் இடத்து அதிபதி அங்கே 8ஆம் இடத்துல மறைகிறார் அப்படின்னா மூத்த சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தந்தையுடைய அண்ணன் தம்பி இருக்காங்க இல்லையா, சித்தப்பா, அவங்கள்ட்டையும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் 8-11 அதே போல் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கார். 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்போ 11ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கார் அப்படின்னா எதிர்பாராத நன்மை. 11ஆம் இடங்கிறது நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லையா.
அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஒரு பெரிய நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் சொல்லப்படுகிறது. அப்போ விபரீத ராஜயோகம் சுக்கிரன் கொடுக்க போகிறார் இந்த மாதம் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 7க்கும் 10க்கும் உடையவர். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சொல்லக்கூடிய இடம். அப்ப 7க்கும் 10க்கும் உடையவர் யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 14ஆம் தேதி வரை. பொதுவா 7ஆம் இடத்து அதிபதி 8ல சஞ்சரிக்கிறார்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்லணும். வாழ்க்கை துணையிடம் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களிடம் ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் பார்ட்னர்கிட்ட கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட அதிகமாக பேச்சு வச்சுக்க கூடாது. 10ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்போ தொழில் சம்பந்தமான அதாவது தொழில் சம்பந்தமான ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா தொழில் சம்பந்தமான போட்டி, பொறாமைகள், தொழிலில் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ 14ஆம் தேதி வரை பெருமாள், அதாவது நின்ற பெருமாளுக்கு வழிபாடு செய்வது சிறப்பு. 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 7, 9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும். குழந்தை பிறப்பு, ஏன்னா 7ஆம் இடங்கிறது 2வது குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழி ஒரு சில உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. 10ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படும். அப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான நல்ல வளர்ச்சி, வாடிக்கையாளர் பெருகக்கூடிய அமைப்பு, வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் மிக அற்புதமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானாதிபதி சூரியன் 9ஆம் இடத்திலே செஞ்சிருக்கிறார். பொதுவாக 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். 9ஆம் அதிபதி சூரியன் 9லே சஞ்சரிப்பது யோகம். ஆனால் பார்த்தீங்கன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும். தந்தையோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், தலைவலி, காய்ச்சல், கண் சம்பந்தமான பிரச்சனை, முதுகெலும்பு பிரச்சனை, இந்த மாதிரி தந்தைக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கேது அங்கே தான் இருக்கார். அப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கிறதோ, எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கிறதோ, ஒரு கட்டத்தில் எத்தனை கிரகம் இருந்தாலும் சரி, கேது இருந்ததுன்னா கேது தான் எல்லாத்தையும் டாமினேஷன் பண்ணும். அப்போ எந்த ஒரு கிரகத்தோடைய பலனையும் தடுக்கும், சுருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கேதுவுடைய அதிதேவதை விநாயக பெருமான். இந்த மாதம் முழுவதும் விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில், திங்கக்கிழமையில் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது, விநாயகர் சதுர்த்தி என்று விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான தடைகளும் விலகி நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பாக்கியங்கள் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அரசு சம்பந்தமான முயற்சிகள், திட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசு சம்பந்தமான ஒரு பதவி, பொறுப்பு, இந்த மாதிரியான அரசியலில் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும். அதே போல வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உயர்கல்வியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா பல சீட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவு நடைபெறும். ஆக இந்த மாதம் விநாயக பெருமான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும் பொழுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம், அதாவது 9ஆம் இடம் வலுவடைகிறது. 10ஆம் இடத்துல 9ஆம் இடம் 10ஆம் இடம், இது 2 இடமும் மிக அற்புதமாக இருக்கிறதுங்கிறதுனால இந்த மாதம் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, அதே போல் உங்களுக்கு பதவி பொறுப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம், இது மாதிரியான யோக பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.